Hello aspirants, welcome to Veranda channel. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Cloze test தான் பார்க்க போறோம். So Cloze test attend பண்றது வந்துட்டு வீடியோஸ் டிப்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படினா Veranda bank குள்ள வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வீடியோஸ் ஆர் அப்லோடட். ஸோ இங்கே வந்து எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம ஒரு கொஷின் தான் சால்வ் பண்ணுறது தான் பார்ப்போம். ஸோ என்னெல்லாம் சாப்டர்ஸ் படித்தா எதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து இந்த எக்ஸாம் இந்த பர்டிகுலர் டாபிக்குள்ளே வரும் அப்படின்றது இன் டீட்டெயில் ஐ ஹவ் மென்ஷன்ட் இட் இன் அ வீடியோ வேறு அது வந்துட்டு நம்ம வீடியோஸ்குள்ளே இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ பிளேலிஸ்ட்டில் வந்து பிரிஸ்லா மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடும் பொழுதே கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். அண்ட் டூ வாட்ச் ஆல் த ஷார்ட்ஸ் வீடியோ. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு கொஷின் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் கொஷனாக கேட்டிருக்கேன் அப்படின்னும் பொழுது அதை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்குற செஷனில் அதோட ஆன்சர்ஸும் நான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் எனி செஷன். ஓகேயா, ஸோ டவுட்ஸ் கேட்குற விஷயங்களோ நீங்கள் அந்த மாதிரி செஷனை ஸ்கிப் பண்ணும்பொழுது நீங்கள் கேட்குற டவுட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகே, யா குட் மார்னிங் த்ரிஷா, ஹேமா, இட்ஸ் மை லைஃப், எவ்ரி ஒன் குட் மார்னிங். ஓகே, சரி. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது ஸ்டார்டிங்கில் ஐ ஜஸ்ட் கிவ் யூ அன் ஐடியா அபவுட் இட். ஸோ நமக்கு ரெண்டு விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து வெக்காப்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப டஃப் பேப்பராக இருக்கலாம், கொஞ்சம் வந்து ட்விஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வெக்காபுலரி கேட்கலாம். ஸோ வெக்காப்ஸ் தெரிஞ்சால் தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். இன்னொரு பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வெக்காபுலரி வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து அந்த பர்டிகுலர் பிளாங்க்ல உட்காரும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஆன்சரை போட முடியும். ஸோ இது வந்து ரெண்டாவது விதமாக இருக்கிறது. தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ப் ரிலேட்டடாக கனெக்டர்ஸ், அதாவது கனெக்ட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும், விச் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும், பின்னாடி என்ன விஷயங்கள் பார்க்கணும், ஸோ அதனால் இதை அட்டாச் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ 3 மெத்தட்ஸ் நம்ம பொழுது நமக்கு ப்ரிலிம்ஸில் ஃபஸ்ட் இல்லைனா செகண்ட் நமக்கு வரலாம். ஓகேயா, ஸோ தேர்ட் மெத்தடுன்றது நமக்கு மெயினாக வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃபாக மெயின்ஸ்க்கு நமக்கு வரும். ஸோ நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எடுக்கும்பொழுது ஆப்வியஸாக நமக்கு வேர்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுற அந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் ஆர் இந்த மாதிரி செஷன்ஸில் கூட வந்து நம்ம என்ன பேசியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா வெக்காப்ஸ் வேர்டை வந்து நிறைய படிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்போம். ஸோ ஃபுல்லாக உட்காந்து படிக்க வேண்டாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக யூ வில் கெட் ட்ரெயின்ட் அண்ட் டயர்ட் ஆகிட்டு எதுவுமே வந்து இன்னும் ஃபர்தராக நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா ட்ரை டு அனலைஸ் த மீனிங். ஓகே, ஸோ நியூஸ் பேப்பரில் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிக்கல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷில் படிங்க. ஸோ உங்களுடைய லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து அட்லீஸ்ட் 2 to 3 வேர்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த 2 to 3 வேர்ட்ஸை வந்து எடுத்தோன்னே டிக்ஷனரியில் சர்வ் பண்ணாதீங்க. டஃப்பாகவே இருந்தாலுமே இது என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக நெகட்டிவாக. ஏன்னா கண்டென்ட் வந்து நெகட்டிவாக படிக்கிறீங்க, ஒரு மர்டர் பற்றி படிக்கிறீங்கன்னா ஆப்வியஸாக அது ரிலேட்டடாக இருக்கிற வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஸோ கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுட்டு இங்கிலீஷில் நீங்கள் படிக்கும்பொழுது இந்த மாதிரி வேர்ட்ஸோட மீனிங்கை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 10 days பண்ணும்பொழுது இப்போ ஆர்டிக்கலில் படிக்கும்பொழுது அதுக்கு முன்னாடி தமிழ்லையோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் தட் ட்ரை டு அனலைஸ் த மீனிங். ஸோ இதே பண்ணிகிட்டே போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார் 3 months இஃப் யூ டூ கண்டிப்பாக அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு பில்ட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஸ்டார்ட் சால்விங் திங்ஸ். ஏன்னா ரீடிங் ஸ்கில்ஸ் எதுக்கெலாம் தேவை, ஆர்சிக்கு தேவை, க்ளோஸ்க்கு தேவை, தென் ஆஃப்டர் தட் இட் இஸ் ஃபார் பேராஜம்பிள்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த 3 விஷயம் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நிறையா படித்தா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த டிப்பை எடுத்துகிட்டு ட்ரை டு ஃபாலோ இட். இஃப் யூ ஃபைண்ட் ரிசல்ட்ஸ் லைக் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்னால் டூ கமெண்ட் இன் த வீடியோ, பிகாஸ் நிறைய பேர் அதை பார்த்து அதே விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்காக தான். ஓகேயா, சரி. யா குட் மார்னிங் கார்த்திகா, தீபிகா ஆல்சோ. ஓகே, சரி. ஸோ this one I've already mentioned it. ஸோ வேணும்னா காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் சேரணும் பொழுது எல்லா வாரமுமே ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூ ஹாவ் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் மென்டர்ஸ் ஆல்சோ இன் பர்சன் டு ட்ரெயின் யூ. ஓகே, ஸோ ஆஃப்லைன்லேயும் இருக்காங்க வேர் தேல் ட்ரெயின் யூ இன் பர்சன். ஓகே, சரி. ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்க க்ளோஸ் டெஸ்ட் இதுதான். ஸோ ட்ரை டு ரீட் இட். ஸோ என்ன பாசிட்டிவ் கான்டெக்ஸ்டா நெகட்டிவ் கான்டெக்ஸ்டா என்னன்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அண்ட் ஆஃப்டர் தட் என்ன வந்து வரும், வாட் வில் பி த ஆன்சர். ஓகே, ஸோ நான் படிக்க தான் போகிறேன். ஸோ ஐ வாண்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஆல்சோ. ஹரிஷ் குட் மார்னிங். சரி, ஸோ ஐ யூ கைஸ் ரீடிங் இட்? சிவா குட் மார்னிங். கீழே அபிஷேக் குட் மார்னிங். ஓகே, ஸோ ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒனுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து போகலாம்.
Okay, so let me join with you. So even I'm going to read it. Okay, so India's premier business school, IIM Ahmedabad, did the unthinkable. It junked its day-based placement system dash-based system. Okay, so இங்க என்ன பேசியிருக்காங்க, IIM அகமதாபாத்ல கொண்டு வந்திருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, ஒரு unthinkable thing கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. So you have a blank here. ஏதோ ஒரு பேஸ் சிஸ்டம். ஸோ இங்கே என்ன வர வாய்ப்பு இருக்குது? ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு டிட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் வந்து அன்திங்கபிள் மோடில் தே ஹேவ் டன் இட். ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? ஓகே, ஸோ ஒருத்தர் தான் போட்டிருக்கீங்க ஆன்சர். ஸோ இவ்வளோ பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஒருத்தர் மட்டும்தான் ஹேவ் ரிப்ளைட் ஃபார் த பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ இ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. And what is the reason behind that? Why is that it is E? See, அவங்க E போட்டாங்கன்றதுக்காக நீங்களும் E போட்டிருக்கீங்களா, இல்லை you have any reason behind that? ஸோ இதான் ஆன்சர் அப்படின்னு சொன்னால் ரீசன் என்ன? பேசுறது கொண்டு வந்திருக்க அந்த ஸ்கூலில் கொண்டு வந்திருக்க ஒரு விஷயத்தை பற்றி unthinkable thing. ஓகே, ஸோ ஓகே, ஒரு பர்சன் வந்து சீன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஈ போட்டதுக்கான ரீசன் வேணும். ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிறது இட்டு, நெக்ஸ்ட்டு இட்ஸு. அப்போ இது வந்துட்டு ஆப்வியஸாக வந்து சிங்குலராக தான் இருக்குது. அண்ட் இந்த இந்தியாஸ் ப்ரீமியர் பிஸ்னஸ் ஸ்கூல், இந்த ஸ்கூல் வந்து டிட் த அன்திங்கபிள் திங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னது, ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அப்போது சைட் தேவையா? ஓகே, ஸோ ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் பண்ணல, தே ஹவ் காட் சம் திங். ஓகே, ஸோ ஒரு பேஸ்ட் பிளேஸ்மெண்ட் சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு எடுத்தோன்னே சைட் வில் அலாவ் ரெக்ரூட்டர்ஸ் டு சி. ஸோ இது சைட் பற்றி பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? இது கீழே நம்ம படித்தாதான் தெரியும். ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. பேஸ் சிஸ்டம் ஃபார் டிகேட்ஸ் அண்ட் பிளேஸ்ட் இட் வித் அ கோஹோட் இன் த டே சிஸ்டம். Recruiters converged on campus during the designated placement week. Okay, so இங்கே வந்து what do you mean by cohort? ஒரு விஷயம் வந்து கேரக்டரைஸ்டாக இருக்குன்னும் பொழுது நம்ம cohort அப்படின்ற வேர்டை சொல்லலாம். அப்போ what will be the answer here? So you need what? You need a verb beside that. So ஒரு based placement system கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் maybe, be, not sure. Okay, good, not bad. த்ரிஷா வந்து ஓகே, ஸோ நீங்களும் வந்துட்டு சி தான் போட்டிருக்கீங்க. ஸோ ரெண்டு பேர் மட்டும்தான் இ போட்டிருக்காங்க. சரி, ஸோ இப்போ சொன்ன ஆப்ஷனில் பிஆ இருக்கலாம், சிஆ இருக்கலாம், இ. அப்போ ஏ அண்ட் டி இஸ் ரூல்ட் அவுட், ரைட்? ஸோ அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து இங்கே பேசியிருக்கிறது வில் அலாவ்னு சொல்லியிருக்காங்க, அங்கே டிட்ன்னு சொல்லியிருக்காங்க. சர்டன்லி பிகம் அப்சலேட். ஓகே, ஸோ அப்படியே ஐடில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் நாட் பாசிபிள். அப்போ எப்படி அன்திங்கபிளாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க? ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். Fine. So அப்போ இங்கே வந்து based placement system with profiles of each student based system. So you have a noun here. So அது பக்கத்துலேயே நீங்கள் எப்படி based systemனு போடுவீங்க? ஸோ அங்கே வந்துட்டு it doesn't fit, right? So you need a word beside that and it is இட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக it has to be a relative pronoun which is that and has been around. அப்போ ஹேஸ் பீன் அரவுண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் சிஸ்டமை பற்றி நீங்கள் வந்து முன்னாடி என்ன பேசியிருக்காங்களோ அந்த வேர்புக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வேர் இந்த இடத்துல நம்ம தேட்டுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்க? இந்த பேஸ் பிளேஸ்மெண்ட் சிஸ்டம் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற வேர்பு தானே யூஸ் பண்ண முடியும். அப்போ ஆப்வியஸாக சி தானே சொல்ல முடியும். வில்லுன்னு சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் கொண்டு வர விஷயங்களை ரிலேட் பண்ணலாம். ஸோ அப்போ இதுக்கு ஹேஸ் பீன்னு சொன்னால் நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி விஷயங்களை எப்போ யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் பர்ஃபெக்டில் இது பாசிவ் நோட்டில் நம்ம சொல்லலாம். எப்போ யூஸ் பண்ணுவீங்க? பாஸ்ட்டில் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன் அப்படின்னும் பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவீங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் இஸ் ஜஸ்ட் ப்ரெசென்ட்டு கொஞ்சம் முன்னாடி அந்த ஆக்ஷன் வைண்ட் அப் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது சி ஆப்ஷன் இஸ் பாசிபிள். வித் ப்ரொஃபைல்ஸ்னால் அங்கே எங்கே வேர்பே நமக்கு போடவே இல்லை, என்ன பண்ணியிருக்காங்கன்னு போடலை. இங்கே கன்வர்ஜ் பண்ணியிருக்காங்க, வேர் தே ஹவ் brought it into contact. ஸோ அந்த விஷயத்தை சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க, ஆன் கேம்பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக வாட் வில் பி த ஆன்சர்? இட் வில் பி ஆப்ஷன் சி இஸ் பாசிபிள், வேர் இங்கே ப்ரெசென்ட் பர்ஃபெக்டாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அவங்க என்ன திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ உங்களோட ரீசன் என்னது ஃபார் பிக்கிங் திஸ் ஆன்சர்? சி எடுத்தவங்களோட ரீசன் என்னது? இ எதுக்கு எடுத்தீங்க? ஸோ அந்த ரீசனை மட்டும் போடுங்க. ஓகே, ஸோ இன்னும் ஒரு பர்சன் பீன்னு சொன்னீங்களா, நாட் ஷியர். ஸோ வாட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? யூ ஹேட் எனி ரீசன்? See, this session is to clarify things. Okay, so though it is a easy paper, so எதுக்காக அதை போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். What is there on your mind? So can you just put it in the comment?
போடுங்க. ஆன்சர் வந்து ஏன் இது வந்தது அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. இந்த ஆன்சர் நீங்கள் போடும்பொழுது ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக யூல் கெட் 1 மார்க், ரைட்? ஸோ அதனால சொல்கிறேன். தேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்ததுனால நான் சொன்னேன். பிளேஸ்மெண்ட் விச் இஸ் அது வந்துட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டை குறிக்கிறதுனால நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக? அதனால தான் ஹேஸ் பீனும் வருது. ஓகே, ஸோ உங்கள் ஆன்சர் ஃபைன். இ அண்ட் பி, ஸோ இவங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிச்சா, இல்லை யூ வாண்ட் த எக்ஸ்பிளனேஷன் அகேன், ஆர் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? That, okay, around decades. Okay, so நீங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக போட்டிருக்கீங்க. So apart from that, see, if you don't clear your doubts will not, like if you have the same doubts, அது கடைசி வரையும் அப்படி தான் இருக்கும். ஓகே, சரி. மெயின் ரீசன் பேஸ்ட் சிஸ்டம், சரி. ஓகே, சாரி, ரீசன் பேஸ்ட் சிஸ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் why is that you are using E as the answer? ஸோ அங்கே each student பற்றி பேசலையே. அங்கே வந்துட்டு பேசுகிற டே பேஸ்ட் பிளேஸ்மெண்ட் சிஸ்டம் தட் ஹேஸ் பீன் அரவுண்ட் பேஸ்ட், இந்த பர்டிகுலர் சிஸ்டம் பேஸ்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேயா? நோ, ஐ குடன் கீழே கமெண்ட் தெரியல சார். பிகாஸ் ஆஸ் ஐ தாட் ஆஸ் சர்ச் பேஸ்ட் சிஸ்டம், தட்ஸ் வை. ஓகே, ஸோ இட் இஸ் சர்ச் பேஸ். சரி, சர்ச் பேஸ் சிஸ்டம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கன்ற ஒரு ஐடியா தரேன். ஓகே, சரி, இதுக்காக தான் நான் கேட்டேன். வாட் யூ தாட், யூ ஜஸ்ட் டெல் மீ. ஸோ ஃபுல்லாக ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணுறீங்களே, அப்போ கிளான்ஸ் பண்ணும்பொழுது யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சர்ச் பேஸ் சிஸ்டம் தான் சொல்லியிருக்காங்களான்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல இது எலிமினேட் ஆகுமா இல்லையான்றதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி நம்ம ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணிடலாமா? இப்போ நம்மளுடைய டவுட் கிளியர் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு பேஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னது? ஃபார் டிகேட்ஸ் கொண்டு வந்தது. அண்ட் பிளேஸ்ட் இட் வித் அ கோஹோட் இன் த டே சிஸ்டம், லைக் கேரக்டரைஸ்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்டர்ஸ்னால் ரெக்ரூட் பண்ணுறவங்க எல்லாம் கன்வர்ஜ் ஆகி சேர்ந்து ஆன் கேம்பஸ் டியூரிங் த டெசிக்னேட்டட் பிளேஸ்மெண்ட் வீக். ஸோ அப்போ வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வேர் the most coveted companies. Okay, so covert and overt. So இது ரெண்டு இருக்கு. ரெண்டுத்துக்கான மீனிங்கை நீங்கள் கரெக்டாக போடுங்க பார்க்கலாம். ஒன்று வந்து ஓப்பன் மைண்டட், இன்னொன்று சீக்ரெட்டாக எல்லாம் வச்சுப்பாங்க. ஸோ இங்கே இருக்க கம்பெனிஸ் would come on the first day or day 0 and get a chance to interview students first. So இவங்க வந்து வருவாங்க, வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்கன்றாங்க. For business schools, the day-based system became a barometer of success. Okay, so business schools வந்து it was a barometer of success. So the less time you took to place your batch, the more successful you were. So it is like ரெண்டுமே வந்து parallel statements மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஆர்டிகல்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது the more you spend, the less you have அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து நம்ம the யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல நான் கோட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. less time you took to place your batch, the more successful you were. So in the new cohort and the based system, characterized based systemல placements dash. Okay, so and the entire process will last for 6 to 7 weeks. So இந்த process வந்து 6 to 7 weeks இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது இது வரைக்கும் படிக்கும்பொழுதே எதுவும் சர்ச் பேஸ்டாக இருக்குன்ற மாதிரிலாம் போடலை. எல்லாம் சேர்ந்து எடுத்து ஒரு டெசிஷன் பற்றி தான் போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள்ன்றது இங்கேயே தெரியுதா? இவ்வளோ தூரம் படிக்கும்பொழுதே தெரியுதா? ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் பேஸ்டு சிஸ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து இதை பிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. வித் ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட் பேஸ்ட் சிஸ்டம். ஓகே, அதுதான். ஸோ இந்த ரீசனுக்காக தான் சொன்னேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 100% கரெக்டு. இவ்வளோ தூரம் படிக்கும்பொழுது இந்த 3 ஆன்சரும் வந்து நம்ம மைண்டில் ஓடுறதுன்றது 100% கரெக்ட். ஆனால் இது கீழே படித்து நீங்கள் ஃபுல்லாக முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் நான் க்ளோஸ் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணும்பொழுது எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக ஒரே ஒரு கிளான்ஸ், தரோவாக படிக்காதீங்க, ஹாவ் அ கிளான்ஸ். அப்போது வந்து ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணுறதுக்கு செம்ம ப்ளஸ்ஸாக இருக்கும். யூ ஜஸ்ட் டூ அண்ட் சி. டெஃபினட்டாக வந்து அதோட ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கொண்டு வருவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், சரியா? ஓகே, ஸோ இது வரையும் புரிஞ்சிச்சா? அப்போ ஈச் கோஹோட் கன்சிஸ்டிங் ஆஃப் அ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆஃபரிங் சிமிலர் ரோல்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து சிமிலர் ரோல்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. would come to IIM, அதாவது அகமதாபாத், and interview students on one weekend. ஓகே, ஸோ அவங்களாம் வந்து இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து they'll interview where there will be no spot offers in the new system. ஸ்பாட்லேயே ஆஃபர் கொடுக்குறதுலாம் கிடையாது. where placements chairperson இந்த சரல் முகர்ஜி வந்துட்டு along with the student
along with the students placement committee has been dash on the new system for 9 months now. Okay, so has been நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா it is passive voice. has plus v3 யூஸ் பண்றீங்கன்னா it is subjective caseல நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். so where are you okay with the answer? அடுத்து போலாமா? இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டுட்டா கஷ்டம். ஓகே, ஸோ ஒரு மார்க் நமக்கு கிடைக்க போச்சுன்னா 0.25 நமக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கோர்லேருந்து எடுத்துகிட்டு போயிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ யூ ஹேவ் இட் இயர். ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? யூ ஹேவ் அ பிளாங்க் இயர். அப்போ என்ன பார்க்கணும்? இங்கே வேர்பில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ வேர்பில் ஆரம்பிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்களில் என்ன வந்து வேர்ப் இருக்குது அப்படின்றது யூ ஹேவ் டு செக். இன் அ நியூ கோஹோர்ட் பேஸ்ட் சிஸ்டம் placements dash. So what is possible? That a change is needed or can result in a mismatch. Illa individual interest and career choices would be ignored or will happen over a consecutive weekends. So இந்த வீக்கெண்டில் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்கன்ற பாயிண்ட் இருந்ததா? அதாவது இது நம்ம எங்கே படிக்கும்போது தெரிஞ்சது? ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது தெரிஞ்சுதா? இல்லை. ஸோ இது வீக்கெண்டில் இருக்கும் அப்படின்றதே நமக்கு இது உள்ள இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்களா? ஓகே ஓகே, இப்போ தெரியுதா? ஓ, ஆட் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மறைக்குதா? ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ த ஆப்ஷன்ஸ் ரைட். ஸோ தட் அ சேஞ்ச் இஸ் நீடட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து கேன் ரிசல்ட் இன் அ மிஸ்மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிருந்தா அவங்க பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு எடுத்துருக்க முடியாது. அடுத்து இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கெரியர் சாய்ஸஸ் வுட் பி இக்னோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது கெரியர் ஓரியன்டாக இருக்க சாய்ஸஸ் எல்லாம் இக்னோர் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வில் ஹேப்பன் ஓவர் கான்சிக்யூட்டிவ். ஸோ எல்லா வாரமுமே அதே விஷயங்களை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆன்சர்? ஓகே, ஸோ இ இஸ் நாட் விசிபிள். ஸோ ஓகே, இ வந்து வில் ஹேப்பன். Okay, I'll tell you, will happen over consecutive weekends, which is option E. Okay, so add மறைக்குதா? next time வந்து நான் மேலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் போடுறேன். சரியா? கான்டெக்ஸ்ட் புரியுதா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணாமல் போட்டதுக்கும் ரீட் பண்ணிட்டு போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நான் கிளான்ஸ் பண்ண சொன்னேன். ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ அடுத்ததும் கீழே இருக்கலாம் ஆப்ஷன், பட் ஸ்டில் நம்ம வந்து இப்போ போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போடும்பொழுது நான் சைடில் எங்கேயாச்சும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே, குட். ஸோ புரிஞ்ச பிறகு நீங்கள் ஆன்சரை பிக் பண்ணுறது இட்ஸ் வெரி குட். ஓகே ஓகே, ஸோ இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நமக்கு பிளாங்க் வந்து இங்கே இருக்குது, ஹேஸ் பீன் இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ். ஸோ இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் தான் பெர்ஃபார்மர் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். ஸோ சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆக்ஷன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் நீங்கள் எழுதுறீங்கன்னா have or has plus v3 இல்ல had plus v3 யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஓகே, ஸோ அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே ப்ரெசென்ட் ஆர் பாஸ்ட் பர்ஃபெக்டை நான் பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா has or have plus v3 நம்ம பீன் கூட யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ I'll just write a sentence. ஸோ இது கண்டிப்பாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே ஓகே, now the add is removed. Is it visible? Is the option visible? ஓகே சரி. ஸோ அப்போ இது எழுதலாமா? இப்போ நான் சொல்லும் பொழுது she has played cricket. Fine, you have a subject, you have a verb and then you have a object. Okay, so this is a active voice. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது பாசிவாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது the cricket has been played by her அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஓகே சரி. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக ஆக்டிவ்லேருந்து பாசிவாக ஒரு ப்ரெசென்ட் பர்ஃபெக்டை கன்வெர்ட் பண்ணும்பொழுது சப்ஜெக்ட் பெர்ஃபார்மராக இருக்காங்க, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனாக மாறிடுறாங்க. அப்போ மாறும்பொழுது இது அப்படியே நம்ம எப்படி எழுதுகிறோம்? இந்த கிரிக்கெட் ஹேஸ் பீன் பிளேட் பை ஹர்ன்னு எழுதுகிறோம். கரெக்டாக? ஓகே, ஸோ இதே கான்செப்ட் தான் வேர் சப்ஜெக்ட் பெர்ஃபார்மராக இருக்கும்போது ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் ரிசீவராக இருக்கும்போது பாசிவ் வாய்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஹேஸ் பீன் இருக்குது. கரெக்டா? ஹேஸ் பீன் இருந்துச்சுன்னா எப்பவுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா v3s வரும், v4s வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் v3னா என்ன அர்த்தம்னா நம்ம பர்ஃபெக்ட் டென்சஸ்ல யூஸ் பண்ற வேர்ப்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம
passive வாய்ஸில் யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது passive வாய்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்டில் ஆரம்பித்து இப்போவும் போயிட்டுருக்கு அப்படின்னும் பொழுது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே தட் ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் இன் திஸ் இன்ஸ்டியூட் ஃபார் 3 months வேர் ஆக்ஷன் வந்து நீங்கள் இப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க ஆனால் முன்னாடியே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னும் பொழுது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். அப்போது ஹேஸ் பீன் ஸ்டடிங்னு சொல்கிறீங்கன்னா நம்ம இங்கே V4 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது இந்த இடத்துல பார்க்கலாம் ஹேஸ் பீன் இருக்குது. இப்போ இங்கே V3 V4ன்னு நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ V3ன்னு சொன்னால் பாசிவ் வாய்ஸாக இருக்கணும். அப்போ சப்ஜெக்ட் வந்து ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கமிட்டின்னு சொல்கிறாங்க வேர் அவங்க தான் பெர்ஃபார்மராக இருக்காங்க. அப்போ என்ன பாசிபிலிட்டி இருக்கும்? யூ டோன்ட் கிவ் மீ த ஆன்சர். அதாவது இங்கே கீழே இருக்க ஆப்ஷன் சொல்ல வேண்டாம், என்ன வரும் அப்படின்னு சொன்னால் போதும். V3 வருமா V4 வருமா? இப்போ சொன்ன எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ சேம் கொஷின்ஸ் இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறது மட்டும் கிடையாது விஷயம். ஓகே, கேன் யூ கிவ் மீ த ஆன்சர்? என்ன பாசிபிலிட்டி? V3 வருமா V4? ஸோ V4 வரும்னு சொல்கிறீங்கன்னா வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? குவிக். ஓகே, இதனை வித்தியாசமாக போட்டிருக்கீங்க VQன்ட்டு. ஓகே, V4. வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? ஸோ V4 வரும்னு சொன்னால் V3 த்ரிஷா. ஏன் V3? எல்லாரும் V4 போட்டிருக்காங்க. நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருந்தா இதோட ஆன்சரை ஈஸியாக சொல்ல முடியும். சரியா? ஸோ சப்ஜெக்ட் பெர்ஃபார்மர்னு பிளைண்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே V3 வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது பாசிவ் வாய்ஸாக இருந்தால் தான் நமக்கு வரும். ஓகே, நல்லா புரிஞ்சிச்சா? நாளைக்கு இன்னொரு கொஷின் நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த எரர்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஆப்வியஸாக என்ன ஆன்சர் வரும்? அப்போ கீழே இருக்க ஆப்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கீழே இருக்க ஆப்ஷனில் ஆன்சர். யா, குட். அப்போ என்ன ஆன்சர் வரும் V4 அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறதுல? என்ன சொல்லலாம்? ஆன்சர் என்ன சொல்லலாம்? V4னா என்ன அர்த்தம்? ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் which is continuous ஃபார்மில் இருக்க ஒரு verb. ஓகே, அப்போ என்ன சொல்ல முடியும் ஆன்சர்? ஸோ இட் இஸ் வாட்? ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ V4ன்னு நம்ம சொல்கிறோம், ஒர்க்கிங்ன்றதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே சொல்லிட்டு சி ஆன்சருன்னு சொன்னால் எப்படி? ஓகே, ஸோ ஒர்க்கிங். குட். ஸோ நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே, சரி. ஸோ இப்போ அடுத்த கொஷின் போகலாம். ஸோ இதுக்காக தான் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்த ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மோடல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எல்லா மோடல் வேர்ப்ஸ் லைக் ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், டேர், யூஸ் டு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் வாட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இஸ் யூஸ்ட்? என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க? என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க? வாட் யூ மீன் பை லோத்? இங்கே இருக்கிறது பி ஆப்ஷன் சொன்னால் வாட் யூ மீன் பை? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசென்ட்டா? V1 தட் இஸ் ரைட். ஓகே, ஸோ பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸாக இங்கே பார்கென் கொடுத்துருக்காங்க, லோத் கொடுத்துருக்காங்க, கிண்டில் பண்ணுறோம், டிஸ்ரப்ட் பண்ணுறோம், ஃபில் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்னென்னு முடிஞ்சிச்சிங்க? ஆன் த நியூ சிஸ்டம் ஃபார் 9 months அந்த ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் கமிட்டி வந்து கொண்டு வரதை பற்றி பேசியிருந்தாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் த நியூ சிஸ்டம் வில் டேஷ் on the new system for 9 months their academic calendar. So it is gonna do what?
So already இருக்க system it is going to do something. So what will be the answer? It will disrupt, where அங்க வந்து ஒரு interference இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இங்க கோட் பண்ணிருக்காங்க. So option 4 will be the right answer. Okay, so இங்க என்ன ஆப்ஷன் சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 4 தான் வரும். வேர் இது வந்து கொண்டு வரும்பொழுது 9 monthsல வந்து it will interrupt the next process அப்படின்றத சொல்லிருக்காங்க. That's right. Okay, so நீங்க போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட்டா தான் இருக்கு. Okay, so next blank நமக்கு இங்க இருக்கு. Okay, so அங்க கொடுத்திருக்கிறது வந்து dash கிடையாது. Okay, so அது வந்து blank கிடையாது. So ஏதோ ஒரு misspelled word is there. So what will be the answer? Fifth one, can you just give me the answer? Fifth one, இதுக்கு there is a misspelled word or inappropriate word. What will be the answer? Option 5 க்கு ஓகே. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இந்த கொஷனில் என்ன விஷயத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல. லோத் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹேட்ரெட் ஒரு ஹேட் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஸ்ட்ரப்ட்னா இன்டர்ஃபியரன்ஸ். பார்கெயின் நமக்கு ஆப்வியஸாக தெரியும். ஓகே, ஸோ நம்ம அதை ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம்ல, காசு வந்துட்டு பார்கெயின் பண்ணி வாங்குவோம். ஸோ அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அதை தவிர்த்து வேறு எங்கேயும் அங்கே டஃப்பான வேர்ட்ஸ் இல்லையே. இதை விட டஃப்பான வேர்ட்ஸுமே நமக்கு வரும். ஸோ இங்கே வந்து வாட் வில் பி த ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட். ஓகேயா, ஸோ விச் இஸ் யூ ஹாவ் அ ஸ்பெல்லிங் எரர். ஸோ இதுதான் நம்மளோட கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து க்ளோஸ் டெஸ்ட்டை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ தோ யூ ஹேட் வாட் இஸ் ஏ வெரி ஈஸி ஆப்ஷன்ஸ். ஸோ உள்ளே வந்து சில மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ டூ ப்ராக்டிஸ் தட். ஓகே, ஸோ மீட் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.